ஒரு மனிதன் அவருக்கு போகிறதுக்கோ தங்குறதுக்கோ தூங்குறதுக்கோ ஒரு இடம் இருக்கிறது இல்ல. இந்த விஷயம் நம்ம உலகத்துல இப்ப கூட ஒரு உண்மையாதான் இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஹோப் இருக்கு. அந்த மனிதர் ஒரு மரத்துக்கடியில போய் உட்கார்றாரு. அவருக்கு நிழல், அமைதி, கொஞ்சம் சேஃப்டியும் கிடைக்குது. அவரோட ஹோப் வச்சு அவரு அந்த மரத்துக்கு டெய்லியும் தண்ணி ஊத்தி அந்த மரத்தை நல்லா பாத்துக்கிறாரு. அந்த மரம் வளர வளர அவரோட ஸ்ட்ரென்த்தும் வளருது. ஏன்னா அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தந்து அந்த மரம் அவரை நல்லா பாத்துக்குது. அந்த மரத்துக்கு அடியில அவர் ஒரு நாள் இல்லாம போனா கூட அந்த மரத்தோட வளர்ச்சியும் ஸ்ட்ரென்த்தும் அவரோட ஹோப்புக்கான ஒரு சின்னமா இருக்கு. நம்ம எல்லாரும் மாற்றத்துக்காக வெயிட் பண்ண வேண்டியவங்க அவசியம் கிடையாது. நம்மளே அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கான காரணமா இருக்கலாம். ஸோ நீங்களும் இன்னைக்கு எங்க கூட வனம் இந்தியா ஃபவுண்டேஷன்ல சேர்ந்து நம்மளோட ஹோப்பை பயன்படுத்தி மரங்கள் வளர்த்து நம்ம சுற்றுச்சூழலையும் வனங்களையும் பாதுகாப்பா வச்சுக்க உதவுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.